தமிழக சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக பிரதமர் மோடி ஏப்ரல் 15ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தொகுதி வாரியாக முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட ஏப்ரல் 15ஆம் தேதி குமரி மாவட்டத்திற்கு வரவுள்ளார். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் போட்டியிடும் அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 வேட்பாளர்கள், நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 வேட்பாளர்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 வேட்பாளர்கள், தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 வேட்பாளர்கள் என 22 வேட்பாளர்களையும் ஆதரித்து ஒரே மேடையில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்கிறார். பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான பிரம்மாண்டமான இடத்தை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. குளச்சல் தொகுதிக்கு உட்பட்ட பேயோடு பகுதியில் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட பிரதமர் மோடி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வர இருப்பது பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினரிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.